வச்சுக்கணும். பொன்னத்தன் சாரி விட்டு கட்டி கொடுக்காத மண்ணை வந்தாலும் கூட்டி கொடுக்க தயாரா இருக்கான். இது ஒரு கேடுகட்ட நிலை. சீமா ஏன் பேச என்னை தவிர எவனா பேசுவான்? இத எவன் பேசுவான்? எவன் பேசுவான்? எனக்கு இருக்கிற உரிமை வேற எவனுக்கு இருக்கு? எனக்கு இருக்கிற அக்கறை வேற எவனுக்கு இருக்கு? எனக்கு இருக்கிற பற்று பாசம் யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? என் ஆத்தால் அப்பன்னு செத்தா நான் உரமாடுவேன். ஊரா ஒப்பு கடுவான். அதை கவனிச்சுக்கணும். ஃப்ரிட்ஜோ செத்தான் நான் உரமாடுவேன். என் தம்பி செத்துட்டான்னு மத்தவன் ஒப்பு கழுவான். நம்ம அப்பன் செத்துட்டா ஆத்தாவை கவனி. மூளையில உட்காந்து மூக்க செந்துச்சு வெடிச்சு அலமாட்டா புலம்புவா. இந்த மனுஷன் இந்த பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுச்சு, என் விட்டு கடனை எவனை வாங்கிச்சு எங்கே கொடுத்துச்சு, இந்த பிள்ளைகளை எப்படி நான் படிக்க வச்சு கரை சேர்த்துவேன் அப்படின்னு புலம்புவா. அவளுக்கு எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பா. இந்த மனுஷன் இப்படி விட்டு போயிடுச்சேன்ட்டு உளமாற அழுவா வந்தாய் உன் தகப்பன் மரணத்திற்கு. ஆனா ஊர்ல இருந்து கேதங்க வரவன் பேருந்து நிலையத்தில் இறங்கி அங்கேயே முக்காட போட்டு அழுது வருவான். ராசாய் ஜிமெயில் இல்லாத அழுது வருவா. அங்கே வந்து பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்காரி கட்டின பட்டுப்புடையை பார்த்து நல்லா இருக்குல்ல அந்த புடவைன்னு இருப்பா. அவ ஒப்பு கழுவா. ஊழமாற அழுபவன் ஒருவனும் இல்ல. உங்கள் பிள்ளைகள் எங்களை விட்டால் அதை கவனத்தில் வச்சுக்கணும். உயர்ந்த கனவு கொண்டு நிற்கிற உங்க பிள்ளைகள் உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய் நிலம் தமிழ்நாட்டை மாற்றுவோம். சின்ன சின்ன பசங்க உட்காந்து இப்படி பேசிட்டுருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஆளுகதான் சின்ன ஆளுக. கனவும் கடமையும் பெருசு, ரொம்ப பெருசு. நெஞ்சுக்குள்ள இருக்கிற காயமும் பெருசு. நீண்ட காலமாக தூக்கி சுமந்து வந்த துயரம், நீண்ட காலமாக என் இனம் பட்டு வந்த அவமானம் இன்னைக்கு நேத்து இல்ல. யார் யாரோ ஆண்டுட்டாங்கல்ல இந்த நாட்டை. ஒரு 5 ஆண்டு உங்க பிள்ளைகிட்ட கொடுத்து பாருங்க, கொடுத்து பாருங்க. நீ தண்ணிக்கு போராட போறியா, இல்ல பேருந்து எதுக்கு போராட போற? கல்விக்கு போராட போறியா, ஹைட்ரோ கார்பனுக்கு போராட போறியா, எதுக்கு போராட போற? மீனவர் படுகொலை நான் சொல்றேன். என்னை முதலமைச்சராக உட்காரவி சிங்களம் என் மீனவனை தொட்டுட்டான்னா காலையில் கையெழுத்து போட்டு பதவி விட்டுக்கலாருங்க. என்ன போடுறது உட்கார சொல்வா. சங்க அறுத்து போட்டுவேன் நடுக்கடலின்னு அவனுக்கு தெரியும். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க தொட முடியாது. நான் முதலமைச்சராக உட்கார்ந்து எங்க ஆத்தாள் அக்காவன் தாலி இருக்கிறத பாக்குறதுக்கு நினைக்கிறேன் நீ.